ஹாய் காய்ஸ், சம்பா ரவை கிச்சடி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றி அதில் தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஒரு சின்ன பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. போட்டு அது நல்லா வதக்கிட்டு அதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் அதோடு போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 2 சின்ன தக்காளி எடுத்துக்கோங்க, அதுவும் கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதோடு நம்ம காய் வெட்டி வச்சுருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு அதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம ரவை 1 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கோம், சம்பா ரவை, அதையும் போட்டு அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி அது நல்லா கொதி வர வரைக்கும் ஹை ஸ்பீடில் வச்சு கொதிக்க விடுங்க. இதை நீங்கள் குக்கரில் விட்டு ஒரு 2 விசில் விட்டு கூட எடுக்கலாம். நான் இன்றைக்கி கடாயிலே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை மூடி வச்சு சிம்மில் வச்சிடணும். ஒரு 10 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி அதில் 1 ஸ்பூன் நெய்யை நல்லா ஊற்றிட்டு நல்லா கிளறி கொத்தமல்லி இலை போட்டு இறக்கணுன்னா சுட சுட சம்பா ரவை கிச்சடி ரெடி. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.